விஜய் சார் வந்துட்டு இப்ப எஸ்ஏசி சார்கிட்ட வாய்ப்பு அவங்க அப்பாட்ட வாய்ப்பு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எஸ்ஏசி சார் ஒத்துக்கல. இதுல வர அந்த லெங்தி டயலாக கேட்டுதான் வாய்ப்பே கேட்டாரு. இது அவருக்கு மட்டும் இல்ல, நாட் ஒன்லி விஜய் சார். தமிழ் சினிமால யார் நடிகர் ஆனாலும் ரஜினி சாரோட இன்ஸ்பிரேஷன் இல்லாம நடிக்க முடியாது. இது ஒரு தளபதி ஃபேனா நானே சொல்றேன். அண்ணாமலை வரப்போது நான் பிறக்கவே இல்லை. ஸோ ஆனா தீவிர தலைவர் ஃபேன். ஓகேங்களா, சின்ன வயசுல முதல்ல நான் ஸ்கிரீன்ல டிவியில பார்த்த சீன் இதுதான். இது தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடம் பிடிச்சி வீட்டுல காலேஜ் முடிச்சுட்டு போறேன்னு கேட்டு வந்திருக்கேன். ஸோ வந்ததுக்கு பக்காவான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டர் தலைவர் ஸ்கிரீன்ல டிவியில மொபைல் போன்ல பார்த்தாலே மாசுதாங்க. இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்திருக்கேன். ஃபுல்லா அப்படியே புதுசா டிவியில எத்தனையோ தடவை பார்த்துட்டேன். பட் இப்போ பார்க்கும்போது அப்படியே புதுசா பாக்குற மாதிரி தலைவர் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி பார்த்திருக்கேன். பிஜிஎம் தேவா சார், அந்த டைட்டில் கார்டு பிஜிஎம் இதுல இருந்து தான் வந்திருக்குல்ல. அப்புறம் என்ன, தேவா சார் பிஜிஎம் பக்காவா பண்ணிருக்காரு. ஒரு தலைவர் ஃபேனா இருந்து இந்த அதான் எல்லாரும் சொல்றாங்க வயசானவங்க தான் தலைவர் ஃபேனா. சின்ன குழந்தை 6ல இருந்து 60 வயசு யாரு வேணா பாக்கலாம் சார். பார்த்தோம்னா அவ்வளவுதான், தலைவர் பார்த்தோமா இன்ஸ்பயர் ஆகும், அவ்வளவுதான். போர்ட் ரூம் சீன் அதுதான் சின்ன வயசுல முத பார்த்த சீன் அதுதான். கரெக்டா நெல்சன் கூட ஆடியோ லான்ச்ல சொல்லிப்பாரு பாருங்க. அப்படி அந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும்போது அப்படியே சிகரெட்ல இருந்து ஸ்மோக்கு மட்டும் அப்படி பறக்கும். தேவா சார் பிஜிஎம் அல்டிமேட். தலைவர் வர்றாரு, அப்படி அந்த கால் மேல கால் போட்டோன்னே நான் அவ்வளவுதான். இப்படி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடில இருந்து பார்த்துட்டே வர்ற மாதிரி தலைவர் ரசிக்கிறேன். உள்ளேயும் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து பெரியவங்க, நிறைய பெரியவங்களும் வந்திருக்காங்க, எல்லாருமே ரசிக்கிறாங்க. ஸோ ரீரிலீஸ் பண்ணதுக்கு கமலா தேட்டருக்கு ஒரு தேங்க்ஸ். இன்னும் நிறைய தலைவர் படம் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த டேல அதெல்லாம் என்ன சார் சொல்றேன். அதான் ஆமா. ஸோ அதான் ஓவராலா பார்க்கணும்னா நல்லா இருந்தது. அதான் இன்னும் நிறைய தலைவர் படம் ரீரிலீஸ் ஆகணும். எல்லா படத்துக்கும் பார்ப்பேன். குவாலிட்டி ஆமா, பழைய படம் பாக்குற மாதிரி இல்ல, ப்ரொஜெக்டர்ல நல்லா தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் தியேட்டர் நல்லா பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய படம் வரணும், நானும் பார்ப்பேன். அண்ணாமலை பழைய படம் தான், ஆனா அதெல்லாம் சூப்பரா ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை நல்லா இருக்கு. எத்தனையோ வாட்டி டிவில பாத்துருக்கீங்க, எதுக்கு தியேட்டர்ல பாக்குறீங்க? எத்தனை வாட்டி டிவில பார்த்தாலும் தியேட்டர்ல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு தானே. பார்க்க வேண்டாம்னு எதுவுமே தோணலையே. நல்லா இருக்கிறனால தான் இந்த படம் தியேட்டர்ல பாக்குறோம். அந்த ரஜினி வர சீனா இருக்கணும், ஒரு பேசுற டயலாக், சவால் ஒரு சீனா எவ்வளவு தியேட்டர்ல இல்லையே. ஐயோ சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு சீனுமே இந்த சீன் நல்லா இருக்கு, அந்த சீன் நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. படம் ஃபுல்லாவே அதாவது ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்கு படத்துல. மியூசிக் எப்படி? ஐயோ மியூசிக்லாம் இப்பவுமே அப்படியே ரொம்ப உற்சாகமா பாக்குற மாதிரி தான் இருக்கு படம் எல்லாம் பாக்குறேன். நான் நல்லா பார்த்தேன், சந்தோஷமா பார்த்தேன். ஆமா, ஃபேமிலியோட வந்து. அதாங்க, அப்ப அவருக்கு முன்னாடி அந்த சீன்ல வேற யாராலுமே நினைச்சு பார்க்க முடியாதுங்க. இப்ப எல்லா சீனுமே கூஸ்பம்ஸா இருந்துச்சு சொல்லலாம். ஆனா ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இந்தியா பூரா நடிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா. இப்ப அந்த மாதிரி இந்த கணக்கு சீனு, இன்டர்வல் பிளாக் சீனு, அதுக்கப்புறம் சவால் விடுற சீனு, அவரை தவிர யாருமே பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் என்னுடைய அதுலயே தெரிஞ்சு. அதுதான் உச்சம், அதுதான் மாசின் உச்சம், அதுதான் நடிப்பின் உச்சம், அதுதான் தலைவர். தேவா சார் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இன்னொன்னு, தலைவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா அது மியூசிக்கு ரொம்ப கஷ்டம். அவரோட மியூசிக்கு வேற லெவல் எடுத்துட்டு போயிருக்கு அவரோட நடிப்பு. ஸோ ரெண்டுமே சூப்பரா இருக்கு. தலைவர் நடிப்பும் சரி, மியூசிக்கும் சரி, வேற லெவல்ல இருக்கு. அதுதான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சூப்பரா இருக்கு. கரெக்டா கேட்டீங்க. இப்ப அந்த சீன்ல பாத்தீங்கன்னா, இவர் ரஜினி சார் கீழ இருந்து மேல போயிட்டு இருப்பாரு, சரத்பாபு சார் மேல இருந்து கீழே வந்துட்டு இருப்பாங்க. அதை பழசு நினைச்சு பாப்பாரு. இந்த டயலாக் எல்லாம் நமக்கு ஓட்டு மாதிரி காமிப்பாங்க. கரெக்டா அந்த மலடா அண்ணாமலை அப்படிங்கிறப்ப அந்த பழைய டயலாக் இருக்காது, பிரசன்ட்ல சொல்லுவாரு, மலடா அண்ணாமலை அப்படின்னு. அதெல்லாம் வேற லெவல் கூஸ்பம்ஸ். ஆமா, தியேட்டர் அதான் நான் சொல்றேனே, இப்ப வர்ற படம்லாம் என்னங்க அப்பவே பண்ணிட்டாருங்க அப்படிங்கறத ஒவ்வொரு சீன்லயும் நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு படம். எல்லாமே மாஸ்டா இருந்துச்சு ப்ரோ. அதாவது இதை நான் 25-30 தடவை டிவில பாத்துட்டேன். ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது கேஜிஎஃப் இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இல்ல லியோ, இந்த மாதிரி இப்ப வந்த படம் ஜெயிலரா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுச்சோ அதுக்கு சற்றும் சளைக்காத வகையில இந்த படம் கூஸ்பம்ஸா இருக்கு. 35 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் அதை பண்ணிட்டாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தலைவர் ஃபேன் ப்ரோ, அதனால இந்த படம் தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசை. அது அதான் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற பெரிய கூட்டம். தலைவர் படம் ப்ரோ, புதுசா இருக்கு ப்ரோ தியேட்டர்ல பார்க்க. டிவில பார்க்கும்போதெல்லாம் அவ்வளவு தெரியல. ஏதோ தலைவர் நடக்கிறது தியேட்டர்ல அந்த சவுண்டோட பாக்குறது செம்மையா இருந்துச்சு. தேவா சாரோட மியூசிக், தேவா சாருக்கும் ஃபேன் தான். இப்பதான் ப்ரோ சொல்லி முடிச்சேன். என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்னது ப்ரோ? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நான் டிவியில பார்த்துட்டு இங்க பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இல்ல, இதுல பார்க்கும்போது எல்லாமே பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். எல்லாம் கத்தி கூச்சல் போட்டு திரும்ப அதே மாதிரி கடைசியா ஒரு படம் போனேன், ரஜினி படம். அதுக்கப்புறம் இதுதான் நல்லா குட் ஃபீலா இருந்துச்சு. அவ்வளவுதான். அது எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அதான் ப்ரோ, டிவியில பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாம் இருக்காதுல்ல ப்ரோ. இப்போ நம்ம இதில் பார்க்கும்போது எல்லா சீன்ஸும் இல்லாத சீன்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் பார்த்தோம். எமோஷனலாக நல்லா இருந்துச்சு.
பழைய அந்த இல்லாதவங்கலாம் மனோகரமா அவங்கலாம் இருக்காங்க, அந்த இன்னொரு ஆக்டர்லாம் இருக்காங்கலாம் இப்போ இல்லை. ஸோ அப்போ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அட்டனன்ஸ் இல்லை, காலேஜுக்கு தான் போனோம். அது இல்லாமல் அதை ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டாப்லன்னு வந்தேன், எல்லாம் வந்திருக்க மாட்டேன் சீரியஸாக. ஆமாம், எல்லாம் பிஜிஎம்லாம் அந்த பயங்கரமாக இருக்கும். ஃப்ரெண்டு ரிங்டோன்லாம் வச்சுருப்பான். இந்த மாதிரி நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, குட். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? அண்ணாமலை வந்துட்டு 2000 திருநெல்வேலியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரீலீஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்த படம் சார். நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வந்த படம் தான். இந்த வைகுண்ட ஏகாதசி இதுக்கெல்லாம் 2 ஷோ போடுவாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா 10:30 மணிக்கு ஒரு ஷோக்கு போவோம். இந்த ஷோ வந்துட்டு 2 மணிக்கு போட்டாங்க. தியேட்டரில் அனௌன்ஸ் பண்ணது 2 மணி. நாங்கள் வந்துட்டு 2 மணிக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. இன்னொரு ஷோ 10:30 மணிக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். 10 மணி ஷோ வந்துட்டு கரெக்டாக 1 மணிக்கு முடியுது. நாங்கள் 1 மணிக்கு தானே சரி ரிலாக்ஸாக போயிடலாம்னு சொல்லிட்டு 1 மணிக்கு படம் முடிஞ்சு போனால் தியேட்டர் க்ளோஸு. 1:15க்கு தியேட்டர் க்ளோஸு, ஹவுஸ் ஃபுல்லு. 1:20க்கு படம் போட்டாங்க அண்ணாமலை. காலையில் 4 மணிக்கு நாங்கள் வந்து பேப்பர் போட போனோம். பேப்பர் போடுறதுக்கு போகையில் நாங்கள் வந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தோம். 2 மணிக்கு போட்டாங்கன்னா 5 மணிக்கு தானே போவாங்க, 4 மணிக்கு போடுதுன்னு. ஆனால் 1:20க்கு படத்தை போட்டு கரெக்டாக 3 மணி நேரத்தில் படத்தை முடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பேப்பரும் கரெக்டாக டெலிவரி பண்ணோம், படமும் பார்த்தோம், திருப்தி இருந்தது. படம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கு. இன்னைக்கே புது படம் நிறைய படங்கள் வருது. இப்ப இந்த படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லு சார். அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஓனராலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் சார். இப்போ இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இருக்கு, பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சான்ஸே கிடையாது. அருமையாக போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு அவரை லீவு போட்டு வர சொன்னோம். இவர் டியூட்டிக்கு போகணும். நான் டியூட்டிலேருந்து இப்போ தான் வரேன், டியூட்டிலேருந்து முடிச்சு வந்திருக்கேன். அப்படின்னா பார்த்துங்க, நல்லா இருக்கு. படத்துல ரொம்ப பிடிச்ச scene. தலைவரோட ஃபர்ஸ்ட் சீன் தான் சார். அந்த கண் அடிக்கிற சீன் இருக்கு பாருங்க, இந்த chairman entry ஒரு scene இருக்கு. அது அப்பாற்பட்டு. ஐயோ, அதுக்கப்புறம் நிமிஷமா நல்லா இருக்கும். கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாரு பாருங்க. ஐயோ, சீனி யாருமே பண்ண முடியாது. அவரை பார்த்தா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. அதாவது இந்த மகன் வந்து கல்யாணம் முடிச்சு போறாங்கல்ல, சொல்லுவார்ல, அப்படியே ஒரு ரியாக்ஷன் பாருங்க, அருமையா இருக்கும். அவ்வளவு அருமையா இருக்கு. அந்த கணக்கு பத்தி சொல்லுவார்ல, கணக்குன்னு சொல்றாங்க. அது அருமையான சார். அது வந்து யாருக்குமே சொல்ல முடியாது. டைலாக் வந்து டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா போய் நம்ம இப்போ கேட்கக்குள்ள முடிஞ்சிடும். அது அவ்வளோ ஃபாஸ்டா பண்ணுவாரு. நான் உண்மையா சொல்றேன், அவர் போய் யாரும் அடிச்சுக்க முடியாது. தலைவர் தான்.